வாண்ணா வா. வந்துட்டேன். எங்கடா பிரியாணி வாங்கிட்டு வர, என்ன கையில பார்சல காணா? ஒருத்தன் வந்திருக்கிறனே, வா வந்து உட்காரு, கொஞ்சம் தண்ணி குடின்னு ஏதாவது கேட்குறியா? உன் வேலை ஆகணும்னு தான் முதல்ல பார்க்குற. ஹிஹிஹிஹி. சரி சரி, ரொம்ப அழட்டிக்காத, வந்து உட்காரு. நீ தான் சொன்ன பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு, அதனால பார்சல்லன்னு சொன்னேன். நான் அவனை ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வான்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன், அதுக்காக உள்ள வந்தவனா வான்னு கூப்பிடக்கூட முடியாதா உன்னால? அடே அண்ணா, நான் தான் வந்தோடனே வான்னு கூப்பிட்டனே. நல்லா கூப்பிட்ட போ. டேய் அண்ணா, இப்போ நீ பிரியாணி கொடுக்க வந்தியா, என்கிட்ட சண்டை போட வந்தியாடா? பிரியாணி கொடுக்க தான் வந்தேன். வண்டியில் இருக்குது, போய் எடுத்துட்டு வா. அதை எடுக்காம நீ எதுக்குடா உள்ள வந்த? சரிம்மா, நான் கிளம்புறேன் அப்ப. ரொம்ப பண்ணாதடா, உள்ளவா. நீ தான் இப்போ பார்சல் எடுக்காம எதுக்கு வந்தேன்னு கேட்ட? சரி சரி, பார்சல் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ வந்து உட்காரு முதல்ல. பாடுறா, பிள்ளைக்கு பொறுப்பு வருது. டேய் அண்ணா, என்னடா பண்ணுறது உன்னைய? வானாலும் ஏன் வான்னு கேட்குறேங்கிற, வந்து உட்காருனாலும் பொறுப்பாயிட்டேங்கிற. என்னதான்டா உன் பிரச்சனை? என்னதான் உன் பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை. நீ இழுக்கும் போதே தெரியுது, ஒழுங்கா சொல்லு என்ன பிரச்சனைன்னு. நீ வீட்டில் இல்லாமல் 2 நாளாக உன்கிட்ட வம்பிழுக்கலையா? அதுதான் ஒரே போராக இருந்துச்சு. சரி, ஏதாவது சொல்லி உன்னைய பார்த்து அப்படியே வம்பிழுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன். அட கடவுளே, எனக்கு இப்படி ஒரு அண்ணன். ஏன்டா ஏன்? உன் வீட்டில் ஒரு பாசமலர் இருக்குதே, அதை பார்த்தாவது நீ கற்றுக்க வேண்டாம்? அதுங்க என்னடானா ஓவராக நெஞ்சு நிற்கியே என்னைய பாடாப்படுத்துதுங்க. நீ என்னடானா என்னைய போட்டு புரட்டி எடுக்கிற. ஏன்டா? எனக்கும் டைம் பாஸ் ஆகணும்லடா, அதுக்கு தான். உன் போதைக்கு நான் ஊருகாவா? சரி சரி, வந்து உட்காரு. ஓகே. இங்கே உட்காரு, நான் வரேன். எங்கம்மா போற? காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன். என்னது, நீ காப்பி போட போறியா? டே அண்ணா, ஓவரா பண்ணாத. நம்ம வீட்டில் நான் காஃபி போட்டதில்ல. சாக்கு குறை. அப்படி இல்லைடா, நீ அங்கே காப்பி போட்டேன்னா அதை அம்மா குடிச்சிருவாங்க. எனக்கு மேக்சிமம் வராது, வந்தாலும் அம்மா கிட்ட தள்ளிடுவேன். இங்கே யாரும் இல்லையே, நான் யார்கிட்ட கொடுப்பேன்? அட பாவி அண்ணா, அப்போ அன்னைக்கு நான் காப்பி நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். என்ன பண்ணுறது, சின்ன பிள்ளை ஆசையாக கேட்குறியேன்னு ஆமான்னு போட்டு வச்சேன். அது இப்போ எனக்கே வினையாகும். நான் என்ன கனவா கண்டேன்? கண்டிருக்கணும். நீ கனவு கண்டிருக்கணும். எனக்கு தெரியாது. நான் காப்பி போட போகிறேன், நீ குடிச்சு தான் ஆகணும். என் விதி முடியும் நேரம் இது. டம்ளரை தூக்கி வீசினேன், மண்டை பொழந்துரும் பார்த்துக்க. ரைட்டு விடு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மலர்கிட்ட பேசிட்டோம்னா மன நிம்மதியாக இருக்கும். இதுக்காக தான் அவளை தேடி வந்தேன். ஐ ரியலி மிஸ் யூ வெள்ளி மலர். சரி, மலர் வர்றதுக்குள்ளே நம்ம போய் பார்சலை எடுத்துகிட்டு வந்துடுவோம். டேய் அண்ணா, எங்கே எஸ்கேப் ஆக பார்க்குற? எங்கேயும் போகலம்மா, எங்கேயும் போகல. என் தலையெழுத்து இன்னைக்கு உன் கையால் தான் காப்பி குடிக்கணும்னு இருக்குது. அப்பயே கேட்டான் வெயிட்ரு, ஒரு நல்ல காஃபி கொண்டு வரேன் குடிக்கிறீங்களான்னு. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். இப்போ நல்லா அனுபவிக்கிறேன். புலம்பாம போடா, அவ்வளோ மோசமாலாம் ஒன்றும் காப்பி போட மாட்டேன். அவ்வளோ மோசமாக போடுவியே போட மாட்டியான்னு நாங்கள் தான்மா சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. நான் தான் சொல்லுவேன், என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன். போய் பார்சலை எடுத்துகிட்டு வரேம்மா. இல்லை, நீ தான் தைரியமாக நாளாச்சே, சொல்லி தான் பாரு. நான் எப்பம்மா சொன்னேன் தைரியமான ஆளுன்னு? என் தைரியத்தெல்லாம் நீ பிறந்த அன்னைக்கே நம்ம வாசலில் குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டேன். முக்கியமாக சின்ன வயசில் என்கிட்ட ஐஸ்கிரீமுக்கு சண்டை போட்டு என் முடியை பிடிச்சி இழுத்து குண்ணிய வச்சு முதுகில் கும்மாங்குத்து குத்துன பற்றியா?
அன்னைக்கே அது கூடவே வேமா சூசு எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன். அதெல்லாம் என்கிட்ட இல்லை. அதான் எனக்கு நல்லா தெரியுமே, சூடு சொன்ன கேட்டவன் நீன்னு. என்ன வேணா சொல்லிக்கோ, நான் போய் பார்சலை எடுத்துட்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வா, காஃபி ஆறிட போகுது. வரேன். காஃபி ரெடி. என்னம்மா பார்சல் எடுக்கா? வரட்டும். பார்சலும் ரெடி, எடுத்துட்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டியா? வா வந்து உட்காரு. இந்தம்மா பிரியாணி, நீ கேட்ட பிரியாணி. இந்தா நீ கேட்ட காஃபி. என்ன பண்டமாற்று முறையா? கிட்டத்தட்ட அப்படிதான். சரி, மாப்பிள்ளை எப்போ வருவாரு? முதல்ல உட்காந்து காஃபியை குடி, அப்புறம் மாப்பிள்ளைய பற்றி விசாரிச்சுக்கலாம். ரொம்ப தான் பாசம் பொங்கி வடியுது. இந்த காஃபி குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு இன்னைக்காவது உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லியே ஆகணுமா? கண்டிப்பா. அப்புறம் உன் இஷ்டம். மனசு கஷ்டப்படுது, பிஞ்சு நெஞ்சு உடஞ்சிருச்சு அப்படின்லாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், புடிடா அண்ணா. என்னடாண்ணா எப்படி இருக்கு? நாட் பேட், என் அளவுக்கு இல்லை. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன்ற திமிரு. அப்கோர்ஸ். எனக்கும் ஒரு நேரம் வரண்டி, அப்போ பேசிக்கிறேன் உன்னைய. உன் நேரம்லாம் அப்போ வரட்டும். முதல்ல கப்பை வாங்கி வச்சுட்டு இந்த பிரியாணி சாப்பிடு, நான் கிளம்புறேன். ஆமாம், மாப்பிள்ளை எப்போ வருவாருன்னு கேட்டேன், நீ சொல்லவே இல்லையே. அதுவா, அவர் வர 10 மணி ஆகுமா, அண்ணி சொன்னாங்க. ஏன் மாப்பிள்ளை காலையில் உங்ககிட்ட சொல்லலையா? அந்த குண்டக்கண்ணை என்கிட்ட சொல்லிட்டு தான் மறு வேலை பார்ப்பான். என்னடா? அது ஒன்றும் இல்லைண்ணா, காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாரு. அதுதான் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க முடியல. என்னம்மா இப்படி இருக்கிற? மாப்பிள்ளை கிளம்பும் போது நீயும் முழிச்சிருந்துருக்கணும்ல. இனிமே பொறுப்பாக நடந்துக்கணும், சரியா? நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. சரி, நான் பொறுப்பாக இருந்துக்கிறேன், நீ ஆரம்பிக்காத. விளையாட்டுத்தனமாக இருக்காதடா. அண்ணா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன், புரிஞ்சுக்கோம்மா. சரி, ஓகே. நீ இங்கேயே இருக்க போறியா இல்லை கிளம்பி வீட்டுக்கு போக போறியா? அண்ணி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அது ஞாபகம் இருக்கா? ஓஹோ, வீட்டில் இருக்காதடா கிளம்புடான்னு நீ துரத்துறியா உன் வீட்டில் இருந்து? டே அண்ணா, முடியல. இதுக்கு மேலே என்ன சோதிக்காத. பிரியாணி வாசம் வேற இழுக்குது. பார்சலை இங்கேயே பிரிச்சேன்னா நீயும் பங்குக்கு வந்துடுவியோன்னு பயமாக இருக்குது. தயவு செஞ்சு கிளம்புறியா? நீ சரியான வாழு பிள்ளைமா. அப்படியா? வாளோட பிள்ளையா? அப்போ நீ அம்மாவை வாளுன்னு சொல்கிற. அம்மாவை சொல்கிறியா அப்பாவை சொல்கிறியா? யாரோட பிள்ளை நான்? அடே அப்போ, நீ பாட்டுக்கே நீ அம்மா கிட்ட கோத்து விட்றாத. அவங்கக்கிட்ட சிக்கனா சின்ன பின்னம் ஆயிடுவேன். நான் கிளம்புறேன். அந்த பயம் இருக்கட்டும். சரிடா, நான் போயிட்டு வரேன். நிஜமாலுமே கிளம்புறியாடாண்ணா? ஆமாடா, டைம் ஆச்சுல, அம்மா தேடுவாங்க. ஐ ரியலி மிஸ் யூண்ணா. என்னம்மா? நெல்லி மேலே இங்கே பாரு, அண்ணனை பாரு. என்ன ஆச்சு உனக்கு? எப்பவும் துருன்னு இருக்கிற என் தங்கச்சி இல்லையே இது. ஐயோ, ஆள் மாறாட்டம் ஆகிப்போச்சோ. டே அண்ணா. இதுதான் என் தங்கச்சி. நான் கூட ஆள் மாறி போயிடுச்சோன்னு நினச்சிட்டேன். உங்ககிட்டலாம் சென்டிமெண்ட் சீன் ஊட்டலான்னு பார்த்தேன் பார்த்தியா? என்னைய பேட்டா சோட்டால் அடிச்சுக்கணும்டா. மே ஹெல்ப் யூ? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு? இல்லை, பேட்டா சோட்டால் அடிச்சுக்கணும்னு சொன்னியே, நான் வேணா செருப்பு எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டா? அடிச்சுக்கோ. ஒன்ன டே அண்ணா. எஸ்கேப். ஓடுறியா? போ. எங்கே போகிற? ஒரு நாள் மாட்டுவல்ல, அப்போ வச்சு செய்கிறேன் இருவனே. அது அப்போ பார்த்துக்கலாம். இப்போ என்னைய பார்த்துட்டு இருக்காம பிரியாணி பாரு, ஆறிட போகுது. நான் சூடாக கொண்டு வந்தேன் உனக்காகத்தான். ஆமாம், உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். இப்போ பிரியாணியை பார்க்குறேன், ஆறிடும். தேங்க்ஸ்டா அண்ணா, சூடான பிரியாணிக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். பாய். பாய்டா அண்ணா. வாவ், பிரியாணி. தெய்வம் இருப்பது இங்கே, அது இங்கே வேறெங்கே.
சாப்பிட வேண்டியதுதான். ஹிஹிஹிஹி. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இங்கேயே இருக்கிறீங்க? போங்க, எனக்கு வயிறு வலிக்கும்ல. போய் எங்கள் பூமாரிக்கிட்ட எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வாங்க. நான் அதுக்குள்ளே பிரியாணியை காலி பண்ணி வைக்கிறேன். யார் குடும்பத்தை நோண்டி விடலாம்னே ஆய்வாளுங்க போல. சே, ஏன் தான் ஊரில் இருக்கிறவங்களாம் இப்படி இருக்கிறாங்களோ. நம்ம நல்லா இல்லைன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னே யோசிக்க வேண்டியது. பாப்பா, என்ன மாப்பிள்ளை சவுண்டு மாதிரி இருக்கு? அட மாப்பிள்ளையே தான். வாங்க மாப்பிள்ள, வாங்க. வரேங்க அத்தை. பாப்பா பூமாரி உள்ளதான் மாப்பிள்ள இருக்கு, வாங்க. இது எதுக்கு பழமெல்லாம்? இல்லைங்க அத்தை, பரவாயில்ல, இருக்கட்டும். வந்து உட்காருங்க. வரேங்க அத்தை. அது இருந்தாங்க. கொடுங்க. நீங்கள் உட்காருங்க மாப்பிள்ள, நான் உங்களுக்கு போய் டீ எடுத்துகிட்டு வரேன். இல்லை அதெல்லாம் வேண்டாம். நான் பாப்பா பார்த்துட்டு கிளம்புறேன். டைம் ஆச்சு பார்த்தீங்களா? கிளம்புறீங்களா? மணி 7:30 தான் ஆகுது. சாப்பிட்டு போங்க. இல்லை தாத்தா எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் பூமாரி டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்குது. நான் போய் கொடுத்துட்டு வர சொல்கிறேன், இருங்க. ஓகே. பூமாரி, பூமாரி. நீ சமைச்சதெல்லாம் போதும். நீ இப்போ மாப்பிள்ள வந்திருக்காரு, பேசிக்கிட்டு மீதி நான் பார்த்துக்கிறேன். அண்ணா வந்துட்டாரா? வந்துட்டாரு. ஹாலில் தான் இருக்காரு, உட்கார சொல்லியிருக்கேன். ஓ சரிங்க அத்தா, நான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அத்தை இதை நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிச்சிட போகுது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நிப்பாட்டிடுங்க, போதும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். சரிம்மா. அண்ணா. வாங்க மேடம், உங்களை பிடிக்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் போலயே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காந்தாச்சு. சொல்லு, என்ன வச்சிருக்கேன் எனக்கு? எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அண்ணனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, கொண்டு வந்து கொடுக்குறேன். எனக்கு என் தங்கச்சி தான் வேணும். உங்க தங்கச்சியா? அதான் இங்கே இருக்கிறேனே, அப்புறம் என்ன? இல்லையே, குடும்ப இஸ்திரி தானே என் பக்கத்தில் இருக்கு. அண்ணா. சரி சொல்லு, எதுக்கு ஃபோன் பண்ண சாயந்தரம்? அதுவா, நீங்க எப்பவும் லேட்டா தானே வீட்டுக்கு வரீங்க. இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னா அப்படி பண்ணேன். கொஞ்சம் வேலை இருக்குடா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. வேலை எப்பவும்னா இருக்குது உங்களுக்கு? எப்பதான் வேலை இல்லாம இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா பண்றது, பிஸ்னஸ் மேன்னா அப்படிதான். சரி, உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டு போறீங்களா? அட பாரா. இல்ல வேண்டாம், நான் பேக் பண்ணி தரேன். நீங்க எடுத்துட்டு போய் அண்ணி கூட உட்காந்து சாப்பிடுங்க. தாத்தாவுக்கு தனியா கேவரு களியும் கிண்டி வச்சிருக்கேன். நாங்கெல்லாம் இது சாப்பிட்றத பார்த்துட்டு அவர் வயிறு எரிவார். இதெல்லாம் தேவையா? எனக்கு வயிறு வலிக்கும். அவருக்கும் கொடுத்துருவேன். ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா அவர் என்கிட்ட சண்டைக்கு வருவார். அதெல்லாம் வரமாட்டாரு. ஏதாவது சொன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன். அவர் கேவரு களி தான் சாப்பிடணும் சொல்லிடுங்க. வயசாயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறதே இல்லை அந்த தாத்து. அது என்னமோ உண்மைதாம்மா. நான் சொன்னா எங்க கேட்குறாரு, நீயே சொல்லிக்க அவர்கிட்ட. அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். சரி, நாளைக்கு ஃப்ரூட் சாலட் பண்ணி எடுத்துட்டு போ. ஃப்ரீயாக இருக்க டைமில் சாப்பிடு. இன்னைக்கு டயர்டாக தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு நியூஸ் வந்துருச்சா? பின்ன என் தங்கச்சியை பற்றி நான் தெரிஞ்சுக்காம இருப்பேனா? டயர்டாலாம் இல்லைண்ணா, கொஞ்சம் வேலை அதிகம், அவ்வளோதான். நான் வேணா நம்ம வீட்டில் வேலை செய்கிறாக்கா இங்கே வர சொல்லட்டுமா? உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணா. வீட்டு வேலையெல்லாம் அத்தையே செஞ்சிடறாங்க. அது இல்லை, ஆஃபீஸில் வேலை கண்டினியூவாக செஞ்சுட்டு இருந்தேன்ல, அதனால அப்படி இருந்திருக்கும். ரொம்ப வேலையாடா? வேணும்னா நம்ம கம்பெனிக்கு வந்துடுறேன். நம்ம கம்பெனிக்கு வந்தால் மட்டும் வேலை இருக்காதா? எங்கே போனாலும் வேலை இருந்துக்கிட்டே தானே இருக்கும். அப்படி இல்லைடா, இப்படி நீ டயர்டாகிற அளவுக்கு வேலை இருக்காதுல்ல, அதுதான் சொன்னேன். போதும், என் மேலே இருந்த அக்கறையெல்லாம் போதும். நான் போய் டிஃபன் பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன். போய் அண்ணியை பாருங்க. அந்த வாயாடிக்கு என்ன? ஏண்ணா, என்னாச்சு? காலையில் அந்த வாயாடி என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாங்க? சாப்பாட்டில் உப்பையும் காரத்தையும் அள்ளி கொட்டி வச்சிருக்கிறா. அந்த சாம்பாரில் அவ்வளோ உப்பு, சட்னியில் அவ்வளோ காரம், வாயில் வைக்க முடியல. சரியான திமிரு பிடிச்சவ. அண்ணி அப்படி பண்ணாங்க? பின்ன வேற யார் பண்ணா? சும்மாலாம் அண்ணி அப்படி பண்ணிருக்க மாட்டாங்களே. அண்ணா, உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணீங்க? என்னடா அண்ணன் மேலேயே சந்தேகப்படுற? ஏன்னா உங்களை பத்தி எனக்கு தெரியும், அதனாலதான் கேக்குறேன். உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ண போறேன்? நான்லாம் ஒன்றும் பண்ணல. ஐயோ, பாப்பா கண்டுபிடிச்சிருமோ? அண்ணா, உங்க திருட்டு மொழியை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையை சொல்லுங்க. என்னது, முழிக்கிறது கண்டுபிடிச்சிருவியா? அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணலடா. அண்ணா. சரி ஓகே சொல்றேன்.
காலையில் அவள் எந்திரிப்பான்னு பார்த்தேன், எந்திரிக்கவே இல்லை. அதுதான் முகத்தில் தண்ணியை ஊற்றி விட்டேன். சோ அதுக்கு பழி வாங்கறதுக்கு நீங்க சாப்பிடுற சட்னில உப்பையும் காத்தையும் அண்ணி அள்ளி போட்டாங்க அதானே? ஆ உண்மையை ஒத்துக்கோங்கண்ணா. ம் ரொம்ப தான் அன்னைக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரேன். நான் தாம்மா உனக்கு அண்ணன், அப்புறம் தான் அவள். ஆமாண்ணா, எப்பவுமே எனக்கு நீங்க தானா ஃபர்ஸ்ட். 2 நாள் உங்களை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. என்னடா இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு? அதான் அண்ணா வந்துட்டேன்ல. டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்கண்ணா. அது சரி. மேடம் வந்து அண்ணனை பார்க்க மாட்டீங்களோ? நான் வரணும்னா ஆஃபீஸ் தான் வரணும். நீங்க வீட்டுக்கு வாங்க. ஏன்னா அந்த தங்கச்சியை பார்க்க நீங்க இங்க வர மாட்டீங்களா? உன்னை பார்க்காமையாடா, அதனால தான் நீ ஃபோன் பண்ணோன்னே உடனே ஓடி வந்துட்டேன். என்னடா இன்னும் டல்லாவே இருக்க? அடுத்த வாட்டி வரும்போது தாத்தாவையும் கூட்டிட்டு வாங்கண்ணா. நீ சண்டே நம்ம வீட்டுக்கு வாடா. அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேண்ணா. ஓகேடா. சரி நீங்க இருங்க, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். பாப்பா சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, போயிட்டு வாடா. ஏண்ணா அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க, கிளம்ப போறீங்களா? டைம் ஆச்சுலடா, தாத்தா வந்துருவாரு, தனியாக இருப்பார்ல. ஓ ஆமா, சரிண்ணா இந்தாங்க கிளம்புங்க. பூமாரி, உனக்கு ஏதாவது பிரச்சனையாடா? இல்லையே, ஏன்னா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்லை ரொம்ப வருத்தமாக இருந்தீங்கன்னு. என்னண்ணா, ஏதாவது பிரச்சனையா இருந்தாதான் வருத்தமா இருப்பேனா? உங்களெல்லாம் பிரிஞ்சிருந்த ஏகத்துல கூட வருத்தமா இருப்பேன்ல. ஓ அப்படியா? நான் கூட டார்ச்சர் பண்ண ஆள் இல்லை, தாத்தாவை 2 நாள் கொண்டு வந்து விடுங்க, அவர் நல்லா வச்சு செஞ்சுட்டு விடுறேன் அப்படின்னு சொல்றியோன்னு நினச்சிட்டேன். அண்ணா ஆமாம், பின்ன எப்போ பாரு நீயும் தாத்தாவும் தான் சண்டை போட்டு போட்டி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ போட்டி போட ஆள் இல்லாமல் வருத்தப்படுறியாட்டுக்கே, வேணா தாத்தா 2 நாள் கொண்டு வந்து விட்டுமான்னு கேட்டேன். வேண்டானா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அது என்னமோ உண்மைதாண்ணா. தாத்தா கிட்ட உங்களுக்காம நாள் போறதே சிரமமா இருக்கு. வேணா அனுப்பிச்சு விடுங்க, ஒரு வாரம் நல்லா இங்க சிறப்பா வச்சு கவனிச்சு விட்டு அனுப்பி விடுறேன். அம்மா, தாத்தா பாவம்மா, அவரை ரொம்ப சோதிச்சிடாத. நான் என்னென்ன பண்ண போறேன்? நீ என்ன பண்ண போறேன்னு தாத்தாவை கேட்டா தானே தெரியும். போங்கண்ணா, நான் ஒன்றும் தாத்தாவை அவ்வளோலாம் ஒன்றும் உங்களுக்கு மாட்டேன். தெரியுது தாத்தா வம்பிழுக்கிறியன்னு கேட்ட உடனே அவன் மூஞ்சில வந்து சிரிப்பு பார்த்தாலே தெரியுது. அது தாத்தாவுக்கு பேத்திக்கு இடையில இருக்கிறது. போங்கண்ணா. சரிடா, நான் கிளம்புறேன். ஓகேண்ணா, பாய். ஓகேடா, பாய். எதுனாலும் சொல்லு, அண்ணனை பார்க்கணும் போல இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ண ஓடி வந்துடுறேன், சரியா? சரிண்ணா. இப்பதான் பாப்பா முகம் அழகா பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி அதை நான் சொல்ல விரும்பல. அண்ணா உங்களை நான் ஓடிடுறேன்ப்பா. அண்ணா மறந்துடாதீங்க, டிஃபன்ல வச்சிருக்கேன் தாத்தாவுக்கு களி, அதை கொடுங்க அவருக்கு. நீ அவர்கிட்ட என்னை போட்டு விடாம விட மாட்ட போல. சரி, ஓகே, மறக்காம கொடுத்துட்றேன். ஏதாவது சொன்னாருன்னா உனக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துட்றேன், ஓகேவா? டபுள் ஓகே. இங்கே இப்போ மாதிரி மாப்பிள்ளைய காணா? அண்ணா கிளம்பிட்டாருங்க அத்தை. என்னம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு காப்பி கூட கொடுக்கலையே? இல்ல அத்தை, அவர் இந்த நேரத்தில் காஃபி டீ எதுவும் குடிக்க மாட்டாரு, அதுதான் நானும் எதுவும் கொடுக்கல. ஓ அப்படியா? ஆமா அத்தை, டிஃபன் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அண்ணி தாத்தா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. சரிடா. அத்தை இன்னும் இவர் வரலைங்களே. ஃபோன் பண்ணேன்டா, மாப்பிள்ளை இங்கே வந்திருக்காரு, இவன் அங்கே போயிருக்கான் மலரை பார்க்கறதுக்கு. மலரை பார்த்துட்டு வரேன்னு சொன்னான். வந்துடுவான், இப்போ வந்துடுவான். நான் ஃபோன் பண்ணும்போதே கிளம்பிட்டேன்னு சொன்னான். ஓ அப்படிங்களா அத்தை, சரி. ஓகேடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜெய் கார்ட்டூன்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.